இடம் பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, மகாராஜா படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். மகாராஜா விஜய் சேதுபதியோட 50வது படம், நிதிலன் சுவாமிநாதன் அவங்களோட 2வது படம். குரங்குபூமி டைரக்டர். ஒரு ரிவெல் ஸ்டோரி ஆக்டர் சிலரெல்லாம் கூப்பிட்டு வழக்கமா அவங்க பண்ணிட்டு இருந்த ரோலை அப்படியே மாத்திட்டு இருக்கிறாரு நிதிலன். நல்லா இருக்கு அவங்களோட கேரக்டர் ரோல்ஸும். மகாராஜா விஜேஎஸ் சூஸ் பண்ணதுல ரொம்ப சர்ப்ரைசிங்கா இல்லை. அவரு எப்படிப்பட்ட ஒரு வெர்சடைல் ஆக்டர் அப்படிங்கிறது தெரியும். அப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கிறாரு இந்த படத்துலயும். ஸ்கிரீன் பிளேல டைரக்டர் விளையாடி இருக்காரு. ஒரு 2 டைம் லைனை பிளெண்ட் பண்ணி ஒரு மேஜிக்கா கொடுத்துருக்காரு. 2 டைம் லைன் வேற வேற அப்படிங்கிறதே தெரியாம நம்ம படம் பார்த்துட்டு இருக்கோம். அது ஒரு இடத்துல எண்ட் ஆகுது. அது ரொம்ப சூப்பராகவே இருக்கு. சில ப்ரெடிக்ஷன்ஸ் இருக்கும், பட் நெவர் கம்ப்ளைண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. மம்தா மோகன்தாஸ் ரோல் யாருனாலும் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. இன்னும் கொஞ்சம் அவங்க ஏன் இந்த படத்துல பண்ணணும், இந்த ரோலுக்காக அவங்க ஏன் கூட்டிட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிருக்கலாம். இன்னும் கொஞ்சம் அவங்களோட ரோல் இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்கலாம். வீட்டில் ஏதோ கட் ஆயிடுச்சா அப்படிங்கிறது தெரியல. வெயிட் பண்ணி பார்க்கலாம்ப்பா டெலிட்டட் சீன்ஸ் எது வருதா அப்படிங்கிறத. அனுராக் கஷ்யப், நட்டி நடராஜன், அபிராமின்னு எல்லா ரோலுமே ரொம்ப சூப்பரா இருக்கு. படத்துல அவங்களோட ரோலை பிரிச்சு பார்க்கவே முடியாது. ஒரு ரோல் எப்படி ஒரு முக்கியமான ரோல் அப்படின்னு சொல்லணும்னா, அந்த படத்துல இருந்து அந்த ரோலை எடுத்துட்டோம்னா எந்த ஒரு இம்பாக்டுமே கிரியேட் பண்ணாம இருக்கணும். அப்படி ஒரு ரோல் தான் நல்ல ரோல். அப்படி ஒரு ரோல் தான் இவங்களோட ரோல். ஆனா மம்தா மோகன்தாஸ் ரோல் இந்த படத்துல இருந்து எடுத்துட்டோம்னா எந்த ஒரு இம்பாக்டும் கிரியேட் பண்ணாது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனாலதான் சொல்லியிருந்தேன் அவங்களுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிறது. லாப்பட்டா லேடிஸ், இரட்டா போன்ற படங்களை பார்த்துட்டு இந்த படம் பார்த்தா சின்ன கனெக்ஷன் இருக்கும். அங்க இருந்து எடுத்திருக்காங்களோ அப்படி மாதிரி தோணும். ஆனா வேற வேற டைம்ல வந்த படம், அங்க இருந்து எடுக்க வாய்ப்பு இல்லை அப்படிங்கறத தோணுது. மியூசிக் டைரக்டர் மியூசிக்ல செம்மையா பண்ணியிருக்காருப்பா. அடிச்சு ஒரு இடத்துல கூட சைலன்ஸே விடாம கிளைமேக்ஸ்ல ஒரு இடத்துல சைலன்ஸ் கொடுத்துருப்பாரு. நேல்ட் இட் ப்ரோ அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. டேரக்டர் எடுத்த முடிவா, அது மியூசிக் டைரக்டர் எடுத்த முடிவான்னு தெரியல. ஆனா நல்லா இருந்துச்சு அந்த இடத்துல சைலன்ஸ் விட்டது. விஜய் சேதுபதி 50th மூவி மகாராஜா பிளாக் பஸ்டர். தியேட்டர்ல போய் கண்டிப்பா பாருங்க அப்படிங்கறதான் இந்த ரிவ்யூ மூலமா சொல்லிக்கிறேன்.